ஹாய் யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் என்ன மூவி ரிவ்யூவோட உங்களுக்கு வந்திருக்கேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ ஸ்டார். என்னடா இது ப்ளூ ஸ்டார், சூப்பர் ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடா இது ப்ளூ ஸ்டார் அப்படி சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை டைரக்ட் பண்ணது யார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயக்குமார் சார். அண்ட் தென் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம பா ரஞ்சித், இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மெயின் கேரக்டர் 2 பேர் இருக்காங்க. அந்த மெயின் கேரக்டர் யாருன்னா சாந்தனு அண்ட் அசோக் செல்வன் சார் நடிச்சிருக்காங்க. அங்கே கீர்த்தி பாண்டியன் வந்து ஒரு லவ் சீனாக வந்துட்டு அப்படி போகிறாங்க. இந்த படத்தில் இளங்கோ நடிச்சிருக்காங்க. இளங்கோ பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் ஆக்டர் அப்படின்றது. அண்ட் தென் இந்த படத்தில் வந்துட்டு கொஞ்சம் என்னடா இது கிரிக்கெட் மாதிரி போஸ்டர்லாம் விட்டுருக்காங்க, ட்ரெய்லரும் அந்த மாதிரி இருக்குது, என்னடா இதுன்னு அப்படின்னு போய் பார்த்தேன். ஒரு கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்த பற்றின படம் தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு வேற மாதிரி கொண்டு போகிறாங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்போர்ட்ஸாக நல்லா கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி போகுது. வாங்க இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துள்ள ஒரு கிரவுண்டை காமிச்சிட்டு அந்த கிரவுண்டில் 2 டீம் இருக்காங்க. அந்த 2 டீம் வந்து ஒன்று வந்து ஆல்ஃபா டீம், இன்னொன்று வந்துட்டு ப்ளூ ஸ்டார் டீம். அந்த ப்ளூ ஸ்டார் டீம் யாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ப்ளூ ஸ்டார் டீமும் இருக்காங்க, ஆல்ஃபா டீமும் இருக்காங்க. இவங்க 2 டீமுக்கு நடுவில் ரொம்ப நாளாகவே நீண்ட நாளாக ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பகையை வந்து தீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறாங்க. இந்த ஆல்ஃபா டீம் யாருன்னா அந்த ஊருக்காரங்க டீம். இந்த ப்ளூ ஸ்டார் டீம் யாருன்னா இந்த காலனி பசங்க எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து இருப்பாங்கல்ல, அதுதாங்க இந்த ப்ளூ ஸ்டார் டீமாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்க, வின் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றது தான் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த ஆல்ஃபா டீம்ல இருக்க கேப்டன் வந்து என்ன பண்றாங்க, சரி ஓகே நம்ம மேட்ச் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு அங்க ஊர்க்கார இருக்க ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு மேட்ச் நடத்தி அதை எப்படியாச்சும் வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் நம்ம ப்ளூ ஸ்டார் டீமும் நம்ம ஆல்ஃபா டீமும் அப்படியெல்லாம் கிரவுண்டுக்குள்ள போகுது. ஸோ அந்த கிரவுண்டுக்குள்ள போய் அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு சின்னதாக கேஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று வச்சிடறாங்க. அந்த ஸ்டேட் லெவலில் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கீழ் ஜாதிக்காரன், மேல் ஜாதிக்காரன், அந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காரன் எல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம 2 டீமும் வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அந்த 2 டீம் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலாம், நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஊரை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா டீமும் ப்ளூ ஸ்டார் டீமும் சேர்ந்து 2 பேர் அவங்கள வின் பண்ணாங்களா, அவங்கள வின் பண்ணாமல் என்ன பண்ணாங்க அப்படின்றதாங்க மிச்ச கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு வேற மாதிரியான ஸ்டோரியை காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம எல்லா படத்துலையும் கிரிக்கெட்டு அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க, ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் காட்டல. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே சார்பேட்டா படம் பார்த்துருப்போம், அட்டகத்தி பார்த்துருப்போம். இந்த எல்லா படத்தையும் சேர்த்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளூ ஸ்டார் படத்துக்கு கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ ஸ்டாரில் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாமே அட்டகத்தி படம் அண்ட் தென் சார்பேட்டா படம் நமக்கு ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சார்பேட்டா படத்தில் ஒரு கேரக்டர் முக்கியமாக கொடுத்துருப்பாங்க, அந்த கேரக்டர் தான் டான்சிங் ரோஸ். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்துட்டு ஒரு கேரக்டர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சாந்தனோட ஆக்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு எமோஷ்னலாக கூட அவருக்கு ஒரு கோவம் வந்துச்சுன்னா அந்த கோவத்தை ஃபேஸில் வச்சு வேற லெவலில் காமிச்சிருப்பாரு. அண்ட் தென் கொஞ்சம் லவ்வாக இப்போ கொஞ்சமாக லவ் அப்படி நான் காட்டுறேன், எனக்கும் லவ் கொஞ்சம் ரொமான்டிக்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம அசோக் செல்வன். அவங்களுடைய காம்போ வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேர் கடைசியில் ஒன்று சேர்ந்து அந்த டீமை அழிக்கிறாங்களா, இல்லைன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த டீமை வந்து இவங்க அழிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்றதாங்க மிச்ச கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. என்னன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு, ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், ஒரு கிரிக்கெட் சம்மந்தமாக இருக்கணும், வாடா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது கொடுத்துருக்காரு. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். எனக்கு என்னமோ இந்த படத்துக்கு ஒரு சுமாரான ரேட்டிங் தாங்க நான் தருவேன். ஒரு 10க்கு ஒரு 5 கொடுப்பேங்க, 5 ஆர் 4.5 நான் கொடுப்பேங்க. ஸோ அந்த லெவல் தான் படம் சுமாராக தான் இருக்குது. அதனால் வேறு லெவலில் இருக்குது எப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு போயிடாதீங்க. சுமாராக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதாங்க. ஸோ இத்துடன் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் தர்ஷன்.